ஹாய், வணக்கம். ஹாப்பி சண்டே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதை பாருங்கள், இன்றைக்கி சண்டே மார்க்கெட்டு தாங்க போயிருந்தேன். வரும்பொழுது இந்த டிஃபனும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குன்றதுனால வந்து என்னால் உடனே செய்ய முடியாதுன்றதுனால. நெக்ஸ்ட்டு ஐஸ்கிரீம் 2 ஃப்ளேவர் ஒரே மாதிரி, ஒரு ஃப்ளேவர் ஒரு மாதிரி, 3 ஐஸ்கிரீம் பேக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி இது வந்து ஃப்ரீயாக தாங்க கொடுத்தாங்க. அடுத்தது என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்றதை பாருங்கள். இன்றைக்கி ஸ்பெஷல் செய்யணும் இல்லைங்களா, அதனால் கறி மசாலா பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு குடமிளகாய் பாருங்கள் எத்தனை இருக்குது குடமிளகாய். அடுத்தது கத்திரிக்காய் எல்லாம் நான் வந்து ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், என்னுடைய வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நான் பேக்கெட்டு வெஜிடபிள்ஸ் தான் வாங்குவேன்னு சொல்லிவிட்டு. இது பாருங்கள் பீன்ஸ் இல்லை வெண்டைக்காய், இது வெண்டைக்காய், அது பாகற்காய். அடுத்தது வந்து பாருங்கள் கேரட்டு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. எல்லாமே 10 ரூபா தாங்க. எவ்வளோ நிறைய இருக்குது பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது என்னது அவரைக்காய். இந்த அவரைக்காய் மட்டும் எப்போயுமே கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடணுங்க. கொஞ்ச நாள் வச்சோம்னா அது வந்து ஒரு மாதிரி அழுகுனா மாதிரி ஆகிடுது. ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு செஞ்சிடணும். அவ்வளோதாங்க. எனக்கு வெஜிடபிள்ஸ் நான் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா தூக்கிட்டு வர முடியாது, வெயில் வந்து அதிகமாக இருக்குதுன்றதுனால. ஐஸ்கிரீமுக்கான அந்த ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குன்றது. நீங்களாம் சண்டே மார்க்கெட் போய் வந்தாச்சுங்களா? இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வெண்டைக்காயும் பாகற்காயும் ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க நம்ம ஒன்று எடுத்து வச்சோம்னா டைம் எக்ஸ்டென்ஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து அதை கீழே கொட்டிடலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வெங்காயம், தக்காளி தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி சண்டே மார்க்கெட்டில் நான் இது தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே ஆஃப்டர்நூனுக்கான லஞ்சுக்கு போய் ஸ்பெஷல் வாங்கிட்டு வந்துடுவோம். அது என்னன்றது நாங்களே இன்னும் கெஸ் பண்ணலை. கெஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக போடுறோம். நீங்களாம் வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன செய்ய போகிறீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நானும் வந்து என்ன செய்கிறேன்றது வீடியோவாக போட்டுடுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு லன்ச் என்ன செய்ய போகிறேன்றது வீடியோவாக போட்டுடுறேன். சரிங்களா? இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். நீங்களாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களான்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.